ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மஞ்சூரியன். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இட்லியை நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 இட்லி தான். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்திருக்கேன். உப்பு, சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். டக்குன்னு 3 இட்லி பேலன்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இன்றைக்கி இட்லி மஞ்சூரியன் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை சிக்கன் 65க்கு எப்படி ரோஸ்ட் பண்ணுவோமோ நல்லா மொறுன்னு இட்லியை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இட்லி கருகாமல் கரெக்டாக அந்த ரெட்டிஷ் ரோஸ்ட்டுக்கு வரும். இட்லி பேலன்ஸ் இருந்தால் நிறையா பேர் மறுநாள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பேலன்ஸ் இட்லி யாருமே விரும்ப மாட்டாங்க. நார்மலாக இட்லி உப்புமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இது தான் ட்ரை பண்ணேன். பயங்கர செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு சைடு வச்சுட்டு அதே ஆயில் கொஞ்சம் அதில் ஆயில் எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுட்டு சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்க தான் எப்போவுமே ஒரு டிஷ் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சில்லி பவுடர், தக்காளி, தண்ணி கொஞ்சம் ஊற்றி, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் அந்த கொதி வந்தோன்னே இட்லியை கொட்டி ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுதான் இட்லி மஞ்சூரியன். தேங்க்யூ.